LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிளெண்டர் 4.2 வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சுல, அதில் உள்ள ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.1 கம்பேர் பண்ணும்போது 4.2 நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நல்ல நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்குது, சில மோசமான எனக்கு பிடிக்காத ஃபீச்சர்ஸும் இருக்குது. அஸ் அ 3D மாடல் என்விரான்மெண்ட் 3D மாடலிங் ஆர்டிஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள இதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா 4.2 இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி 4.1 அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. 4.1 வச்சுக்கிட்டே 4.2 இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 4.1 இருக்கும், 2 இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் 4.2 4.1 பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சொல்கிறது ஈவியில் மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஈவியில் தான் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ண, நானுமே ஈவி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 4.1 பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாடலிங் இருக்குது. அதில் இப்போ ஆம்பியன்ட் அக்ளூஷன்லாம் நம்ம மேனுவலாக எனேபிள் பண்ண ஆம்பியன்ட் அக்ளூஷன், ப்ளூம், அப்புறம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் எனேபிள் பண்ண வேண்டி வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஒரு மெத்தட் கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் 4.1 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.1 4.2 நான் ரெண்டையுமே சைட் பை சைடாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.1, ஸோ இது 4.2 நான் இப்படி வேணால் வைக்கிறேன். ஓகே, ஸோ இது 4.1 இடது பக்கத்தில் இருக்கிறது 4.1, வலது பக்கத்தில் இருக்குது 4.2. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நான் ஒரே மாடல் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் வியூ போர்ட்டுக்கு போகிறேன். இதுலேயும் வியூ போர்ட்டுக்கு வரேன். ஒரு HDRI மேப் ஒன்று நான் கொடுத்துறேன், என்விரான்மெண்ட் மேப். ஸோ அது இருக்குன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஸோ இதுலேயும் என்விரான்மெண்ட் மேப் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ராவான ஒரு ரெண்டராக இருக்குது, அதாவது ப்ராப்பரான ஷேடோ இல்லை, ஜஸ்ட்டு ஒரு வியூ போர்ட் ரெண்டர் மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை ப்ராப்பரான ரெண்டரிங் கொண்டு வரேன்னா 4.1 என்ன பண்ணுவோம்னா அந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் எனேபிள் பண்ணுவோம், ப்ளூம் எனேபிள் பண்ணுவோம், இது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன்லாம் எனேபிள் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் ஒரு டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது, அது கொடுத்தா தான் இந்த ஷேடோலாம் வரும். இப்போ ஆம்பியன்ட் அக்ளூஷன் இல்லாமல் கொடுத்தா வச்சிங்களேன் 4.1 அந்த ஷேடோலாம் இருக்காது. ஓகே, பட் இந்த பிரச்சனை 4.2 இல்லை. ஸோ 4.2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயின் இதில் ஈவியில் தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் இந்த ஷேடோஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன், ஷேடோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி இந்த ரே ட்ரேசிங் ஒன்று இருக்கும், இது எனேபிள் பண்ணாலே போதும். எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டரான குவாலிட்டியே எனக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸு ஃபேக்டர்லாம் இதில் கொடுக்கணும், பட் இதில் அப்படி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இதை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக தான் வருது. ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா 4.1 ஈவியில் பார்த்தீங்கன்னா அங்கே சூரியன் இருக்குது என்விரான்மெண்ட் மேப்பில். ஸோ அது ஒரு வெளிச்சம். கரெக்டாக அந்த வெளிச்சம் இதில் படும்போது இதில் ஷேடோ வரணும். ஆனால் இதில் அந்தளவுக்கு ஷேடோ வரல. பாருங்கள், அந்த சூரிய வெளிச்சம் படுது, அந்தளவுக்கு ஷேடோ வரல. அப்படி வரணும்னா இதில் என்ன பண்ணால் இதில் நம்ம சைக்கிள்ஸுக்கு போகணும். ஸோ சைக்கிள்ஸுக்கு போனால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, நான் இதில் வியூ போட்டு ஒரு 128 வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைக்கிள்ஸில் போடாமல் மட்டும் தான் இந்த ஷேடோலாம் வரும். கரெக்டாக? பட் இதில் சைக்கிள்ஸ்லாம் போக தேவையில்லை 4.2ல். ஆக்சுவலாக இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸ் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பாருங்கள், ஓரளவுக்கு இதில் உள்ள ஈவியை கம்பேர் பண்ணும்போது 4.2ல் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இதே இடத்த நான் இதில் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி தானே. ஸோ இந்த பாருங்கள், இந்த ஷேடோலாம் இதில் இல்லை பாருங்கள். ஸோ இதில் 4.1 அந்த ஷேடோ வர நீங்கள் அங்கே ஒரு மேனுவலாக ஒரு சன்லைட் வச்சு தான் நீங்கள் அந்த ஷேடோவை கொண்டு வரணும். பட் இதில் இந்த ஃபீச்சர் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ இது ரெண்டாவது ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். ஸோ பழைய 4.1 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் சைக்கிள்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இப்போ ஈவிலையும் கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இது EV 2.1 சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் இதில் பாருங்களேன், இது 4.1 நான் காமிக்கிறேன். ஸோ 4.1 நான் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு கியூபில் ஒரு ஸ்பியரில் நான் என்னோட இதை கொடுத்துருக்கேன், இந்த டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்கேன், பிரிக் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன், நார்மல் மேப்பு, ரஃப்னஸ் மேப் எல்லாம் கொடுத்துருக்கேன். கூடவே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பும் கொடுத்துருக்கேன் இங்கே. ஆனால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இதில் ஒர்க் ஆகலை. அது ஏன்னா 4.1 பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷனில் நம்ம 4.1 4.2 பண்ணுறோம் வேண்டாம், பழசு புதுசுன்னே சொல்லுவோம். பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இதில் ஒர்க் ஆகலை. ஏன்னா அதில் இந்த ஈவியில்
உள்ள ஈவியில் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது இதில். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக இந்த இது வந்து இதில் தான் இருக்குது. ஓகே, இந்த நோடை தான் வந்து இதில் காமிக்குது. பட் அந்த பம்ப் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் அது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சைக்கிள்ஸில் போனால் மட்டும்தான் அது முடியும். சைக்கிள்ஸில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். ஓகே, சைக்கிள்ஸில் வந்துட்டு அந்த மெட்டீரியலில் வந்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்குது. இதில் பம்ப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வரும். ஓகே, இது வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸில் மட்டும் தான் உண்டு. பட் நீங்கள் பழைய வெர்ஷனில் ஈவியில் போனீங்கன்னா உங்களுக்கு அது வராது. ஓகே, ஆனால் புது வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு தனி வீடியோவே நான் வந்து இதை பற்றி போடலான்னு இருக்கேன். ஸோ புது வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஈவி தான் வச்சுருக்கேன். இது நார்மல் ஈவி வியூ போட்டு தான். பட் ஈவி வியூ போட்டில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இதில் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஈவியில் உள்ள மெட்டீரியல்லே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்லி கொடுக்கலாம், இல்லை பம்ப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது நார்மல் ஒரு சாதா சின்ன ஒரு ஸ்பியர் தான், லோபாலி ஸ்பியரு. அந்த லோபாலி ஸ்பியர்லேயே வந்து இவ்வளோ ஆனால் தரையை விட்டு பம்ப் ஆனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து அது கொடுக்குது. ஓகே, ஈவன் இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம். செங்கல் வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிபிஆர் மெட்டீரியலில் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்ஸ்சரை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் மூலமாக நான் இதில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கே ஒரு தனி ட்யூட்டரில் ஒன்று போடணும் ஐடியா இருக்குது. இன்ஷால்லா முடிஞ்ச கூடி சீக்கிரம் நான் போடுறேன். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். ஏன்னா என்விரான்மெண்ட் 3D ஆர்டிஸ்டான எனக்கு சில இடங்களில் வந்து சில செங்கல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா பழைய இதில் வந்து சைக்கிள்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ ஈவி கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட். மூணாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செமையான அப்டேட். இது என்னென்னா எமிசிவ் மெட்டீரியல். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு எமிசிவ் மெட்டீரியல் இருக்குது. இதில் வந்து லைட் எமிஷன் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஈவியில் நம்ம ரெண்டே பக்கத்தில் வச்சா இதுலேருந்து வர லைட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டாக அதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதுக்கு இந்த இன்டைரக்ட் லைட்டிங் பேக்கிங்லாம் பண்ணால் அது ஒரு பெரிய தலைவலியும் கூட. ஆனால் இப்போ வந்து ஈவிலேயே வந்து எமிசிவ் ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட்டை நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது 4.1, வலது பக்கம் 4.2. ஓகே, ஸோ பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமிசிவ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு லைட் இருக்குது, நான் லைட்டை தூக்கிடுறேன். ஓகே, இப்போ வேர்ல்டு வியூவை டார்க் ஆக்கிடுறேன். ஓகே குட். ஸோ இப்போ இதை பாருங்கள், என்கிட்ட வந்து ஒரு எமிசிவ் ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு சூசைன் வச்சுருக்கேன். இந்த இதுலேருந்து வரக்கூடிய லைட் வந்து நீங்கள் எவ்வளோ தான் பவர் இன்க்ரீஸ் பண்ணாலும் இதுலேருந்து ஒரு லைட் வந்து இது மேலே படாது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் லைட்டாக படுற மாதிரி இருக்கும், அது வந்து லைட் கிடையாது, அது ரிஃப்ளெக்ஷன். ஓகே, லைட்னா வெளிச்சம் படணும். ஓகே, அது மாதிரி அது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இதில் ஒரு மெட்டீரியல் கொடுத்து ரஃப்னஸ் அதிகப்படுத்திடுறேன். ஓகே, சூசைனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வரக்கூடிய லைட் வந்து இதில் படவே இல்லை. ஓகே, இது படணும்னா நம்ம பழைய வெர்ஷனில் என்ன பண்ணணும், சைக்கிள்ஸுக்கு போகணும். சைக்கிள்ஸில் போனால் மட்டும்தான் இந்த பழைய வெர்ஷனில் இதில் உள்ள லைட் வந்து இது மேலே இப்போ படுது பாருங்கள். இந்த பக்கம் லைட்டு அஃபெக்ட் ஆகுதா, இந்த பக்கம் லைட் வந்து அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து பழைய வெர்ஷனில் சைக்கிள்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. பழைய இதில் எந்த வெர்ஷனுமே ஈவியில் ஒர்க்கே ஆகலை. ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புது வெர்ஷன். ஓகே, புது வெர்ஷனில் ஒரு இது லைட் எமிசிவ் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், பக்கத்தில் சாதாரண ஒரு சூசைன் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் லைட் படுத்து பார்த்தீங்களா, நான் இது டார்க் ஆக்கிறேன் வேர்ல்டை. ஸோ லைட் அஃபெக்ட் பண்ணுது பாருங்கள். இங்கே இன்னொரு லைட் கூட நான் எடுத்து வைப்பேன். ரெண்டு பக்கமும் லைட் அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த பக்கமும் லைட் படுது, இந்த பக்கமும் லைட் படுது. இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. வேணா நான் இதில் கலரை கூட நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குல்ல. ஸோ இதில் இது எனக்கு என்ன இது யூஸ் ஆகும்னா இன்னொன்று தரையை கூட வைக்கிறேன். இதில் ஒரு தரை ஒன்று வைக்கிறேன், தரையில் லைட் எப்படி விழுங்குறதை பார்க்க முடியும் பாருங்கள். தரையில் வந்து அந்த லைட் வந்து படுது. அண்ட் ஈவன் இங்கே 4.1 நாங்கள் தரை வச்சுக்கோங்களேன், தரையில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் தான் ஆகுமே தவிர லைட் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் தரைக்கும் வந்து ஒரு ரஃப்னஸ் மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ பாருங்கள் தரையில் வந்து அந்த வெளிச்சம் வந்து படலை. பட் புது வெர்ஷனில் வந்து இந்த லைட் எமிஷன் ஆப்ஜெக்டில் இருந்து இந்த வெளிச்சம் வந்து லைட்டாக வந்து படுது அது தரையில். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டு, ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. பழைய வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டை இந்த இன்டைரக்ட் லைட்டிங் பேக்கிங் ஒன்று இளவெடுத்தது இருக்கும். அது பார்த்தீங்களா,
இந்த இன்டைரக்ட் லைட்டிங் வந்து பேக் பண்ணணும், அது ஒரு தலைவலி. அது என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்கிற லைட் இதை வந்து நான் பொத்தி எறிகிற மாதிரி நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பொத்தி எரியணும், அப்படியே பொத்தி எரியணும். ஸோ இப்போ பொத்தி எறிகிற மாதிரி பண்ணால், இப்போ இதில் வந்து இதில் பொத்தி எரிஞ்சால் இதுவும் பொத்தி தானே வரணும், கீழே படுற லைட்டும். ஆனால் இதில் என்ன ஆகும் தெரியுமா, இது பொத்தி எரியும், ஆனால் லைட்டே எஃபெக்ட் ஆகாது. நான் இன்டைரக்ட் லைட்டிங் பேக் பண்ணுனா லைட் அப்படியே தான் இருக்கும், கீழே தரையில் லைட்டு மட்டும் தான் படும், பல்பு மட்டும் பொத்தி எரியும், வெளிச்சம் வந்து அப்படியே இருக்கும். அது எப்படி இருக்கும், அது கேனத்தனமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு, இப்போ இதை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு அப்டேட். ஓகே, ஸோ இதில் இதே வச்சு உங்களுக்கு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எதுக்காக இது யூஸ் ஆகும்னு இங்கே பாருங்கள். இங்கே வந்து ஒரு பிளேன் வச்சுருக்கேன். அந்த பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபயர் எமிசிவ் ஒரு ஃபயர் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபயர் தீ பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் எமிசிவ் மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபயர் எமிசிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீயை நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா தீ மாதிரியே வந்து வெளிச்சமாக விழும். ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியமான ஒரு அப்டேட்டு. இந்த லைட் வந்து தரையை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது கம்மியாகிருச்சுன்னா இதுவும் கம்மியாகிருக்கும், இது அதிகமாக வந்துச்சுன்னா இதுவும் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ ஐ லைக் இட். 4வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து பழைய இதை கம்பேர் பண்ணும்போது புதுசில் வந்து நல்லா அப்டேட் பண்ணிக்கலாம். என்ன அப்டேட்னா, சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு டார்ச் லைட், பவர்ஃபுல்லான டார்ச் லைட் அடிச்சுட்டு கையில் இப்படி வச்சா அந்த பக்கம் இந்த லைட் வந்து இங்கே தெரியுமா, அதே மாதிரி காதோட பொடியான பகுதிக்கு பின்னாடி லைட் அடிச்சா அங்கே தெரியுமா. ஸோ சர்வ் பார்ட், ஸோ அதுக்கு பதிலாக சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங்னு பேர். அந்த மாதிரி மெட்டீரியலை வந்து பழைய வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது புது வெர்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங். இந்த இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சூசேன் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது பழைய வெர்ஷன், இது வந்து புது வெர்ஷன். ஓகே, சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் நான் எப்படி இதில் செட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருக்குல்ல இந்த ஒரு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் கொடுத்து இதில் சப்சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இதில் டிஃபால்ட்டாக வெயிட் 0ன்னு இருக்கும். இதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஓகே, இந்த வேல்யூலாம் வந்து நம்ம ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி புது வெர்ஷன்லேயும் வந்து நான் சேம் இதை தான் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்கேலை நீங்கள் அதிகப்படுத்தினா சப்சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும், ஸ்கேலை கம்மி பண்ணிங்கன்னா சப்சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா வேர்ல்டு வியூக்கு இந்த ரெண்டர் வியூவில் காட்டுறேன். ஓகே, இப்போ இதுலேயும் வந்து நான் ரெண்டர் வியூவில் வந்துடுறேன் புதுசுலையும். ஓகே, ரெண்டுலேயும் வந்து சேம் ஆப்ஜெக்ட் தான் வச்சுருக்கேன், சேம் லைட்டு தான் வச்சுருக்கேன், லைட்டோட பவர் வந்து சேம் தான். ஓகே, ஆனால் இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஜெல்லியெல்லாம் வந்து பின்னாடி இந்த பிளாஸ்டிக்கு பின்னாடி லைட் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெட்டீரியல் தான், ஆனால் இதை விட இது வந்து லைட் வந்து பக்காவாக அடிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த நம்ம இதில் வேல்யூ வந்து நான் 8ன்னு வச்சா கம்மியாக இருக்குது. பட் சேம் 8 தான் இங்கேயும் வச்சுருக்கேன். சேம் இந்த ஸ்கேல் வேல்யூ வந்து 8 தான் வச்சுருக்கேன், ஆனால் சேம் 0.5 சேம் 0.5 தான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒழுங்காகவே வரமாது. நான் ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தா வச்சுக்கலாம், எனக்கு இப்படி அந்த அளவுக்கு அந்த பின்னாடி லைட்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதில் வந்து பக்காவாக தெரியுது. ஈவனாக இதில் வேல்யூ வந்து 50 வச்சா கூட எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் இதில் 50 வச்சா வச்சுக்கலாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அந்த வேல்யூவை. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 5 தான் கரெக்டான வேல்யூ, 5, 8 அந்த மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து முன்னாடி உள்ள வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷனுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் அப்டேட். ஸோ முன்னாடி உள்ள வால்யூமெட்ரிக்கில் வந்து வியூ போர்ட்டில் வந்து அந்த கிளிட்ச் தெரியும். இப்போ இது பழைய வெர்ஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வால்யூமெட்ரிக் கியூப் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு வால்யூமெட்ரிக் கியூப் வச்சுருக்கேன், ஒரு சூசேன் வச்சுருக்கேன், சூசேனுக்கு முன்னாடி ஒரு லைட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் அந்த வியூ போர்ட்டுக்கு வந்தால் வச்சுங்களேன், அந்த வால்யூமெட்ரிக் உங்களுக்கு தெரியுதுல்ல இதில். ஸோ வால்யூமெட்ரிக்கை பாருங்கள் நல்லா கிளியராக தெரியுது. பட் அதை மூவ் பண்ணால் அந்த கிளிட்ச் வருது பாருங்க. கிளிட்ச் ஆகுதா, அப்படியே கிளிட்ச் ஆகுது பாருங்க, லைட்டாக அப்படியே ஸ்டெப்புக்கும் கிளிட்ச் ஆகுது கரெக்டாக. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது வெர்ஷனில் அந்த மாதிரி கிளிட்ச் ஆகாது. இது பாருங்கள், இதுலேயும் வந்து நான் வர்றேன், இதில் வந்து பர்ஃபெக்டாக வரும், அந்த கிளிட்ச் வந்து வராது. ஸோ இது முன்னாடி உள்ளதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் நல்ல அப்டேட் தான், சின்ன மைனர் அப்டேட் தான், பட் வெரி குட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்ச் வரவே வராது. அந்த ரேஸ்லாம் வந்து சூப்பராக ஸ்ட்ரைட்டாக இருக்குமே தவிர அந்த ஸ்டெப் கவுண்ட்டு அந்த கிளிட்ச் அதெல்லாம் வரவே வராது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் அப்டேட்டு. இந்த அப்டேட் வந்து என்னென்னா உங்களுக்கு 4.2லேயே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா 4.2ல காமிக்கணும் அவசியம் இல்லை, இது 4.2லேயே நம்ம காமிக்கலாம்.
என்னன்னா மோஷன் பிளர் வந்து முன்னாடி வியூ போர்ட் வந்து மோஷன் பிளர் நமக்கு கிடையாது. அதாவது நம்ம ரெண்டர் பண்ணும்போது மட்டும் தான் அந்த மோஷன் பிளர் வந்து நமக்கு ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க முடியுமே தவிர, பட் வியூ போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மோஷன் பிளர் வந்து தெரியாது. இப்போ அந்த மோஷன் பிளர் அதில் கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் 4.1 பார்த்தீங்க, இதை ரெண்டர் வியூவிலே காட்டணும் உங்களுக்கு, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இதை பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் போதே வந்து அந்த மோஷன் பிளர் தெரியுது பார்த்தீங்களா? ப்ளே ஆகும் போதே வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணும்போது இந்த மோஷன் பிளர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இது வந்து பழைய வெர்ஷனில் இது கிடையாது. ப்ளே பண்ணும்போது மோஷன் பிளர் தெரியாது, அது ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் மோஷன் பிளர் தெரியும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் பிளர் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஆனால் என்ன, சில சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், அது மட்டும் தான் பிரச்சனையை தவிர மற்றபடி இது ஓகே தான். இதுவும் நல்ல அப்டேட்டு, ரைட்டு. இப்போ சில பிரச்சனைகள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஓகே, இதுக்கு 4.1 4.2 ரெண்டையுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வன்மத்தை வந்து இப்போ கக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபைலு இம்போர்ட்டு இமேஜஸ் பிளேன் ஒன்று இருக்கும் தெரியுமா? இங்கே பழசில் இருக்கும் பாருங்கள், பழசில் இம்போர்ட் இமேஜஸ் பிளேன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனையே தூக்கிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எப்படா வந்து உங்களுக்கு இந்த ஃபயர் எமிஷன் பிளேன் வச்சுருந்தியடா அது எப்படா அப்படின்னு கேட்கலாம். அந்த ஆப்ஷனே தூக்கிட்டேன். முன்னாடி எப்படி வைப்போம்னா இம்போர்ட் இமேஜஸ் பிளேன் போவோம், இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு பிளேனை வந்து நம்ம எடுத்து வைப்போம். கரெக்டாக நான் ஏதாவது ஒரு பிளேன் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இந்த ஃபயர் பிளேன் இருக்குல்ல, இதே நான் அப்படி எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்து வச்சா வச்சுன்னா எனக்கு வந்து இந்த இம்போர்ட் இமேஜஸ் பிளேன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். கரெக்டாக இல்லை? ஓகே, இப்போ அந்த பிளேனை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ ஃபைலில் ஒரு பிளேனை வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக? ஆனால் இந்த ஆப்ஷனே அவன் தூக்கிட்டான். இந்த ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு ஃபைலு இம்போர்ட் இமேஜஸ் பிளேன் வரும்ல, அந்த ஆப்ஷனே அவன் தூக்கிட்டான். ஈவன் ப்ரிஃபரன்ஸில் போனால் கூட, ப்ரிஃபரன்ஸுக்கு தனி வண்ணம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஈவன் ப்ரிஃபரன்ஸில் போனால் கூட ஆடான்ஸில் வந்து இம்போர்ட் இமேஜஸ் பிளேனுக்கு போனால் வச்சிங்களா அந்த இதுவே இல்லை. ஓகே, அதுக்கு பதிலாக இவன் எப்படி கொண்டு வந்துட்டான்னா ஷிஃப்டியை கொடுத்து, புது வெர்ஷனில் வந்து எப்படின்னா ஷிஃப்டியை கொடுத்து இமேஜு மெஷ் பிளேனு கொடுத்தா வச்சிங்களேன். ஸோ அந்த பாத்துக்கு போய் அந்த வீடியோ நான் இப்படி எடுக்குவேன் இப்படி. ஸோ இப்படி கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீ ஒரு இதை கொடுத்தா நான் ஒரு இது எடுத்துப்பேன், அந்த மாதிரி அப்படி கொடுத்து இப்படி கொண்டு வந்துட்டானுங்க. இந்த அப்டேட் எதுக்குன்னு எனக்கும் சுத்தமாக புரியலை. ஓகே, இது ஒரு இது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஷிஃப்டியை கொடுத்து இங்கே இந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்டு, அதாவது டைமண்ட்ஸ்லாம் வரும். போன ஒரு வீடியோவில் கையில் டைமண்ட் ரிங் செய்ய சொல்லி கொடுத்தது தெரியுமா? அதெல்லாம் இந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். ஜென்ரலாக டிஃபால்ட்டாக பிளெண்டரில் இது மட்டும் தான் இருக்கும். இந்த லூப், இந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட், இந்த லூப் டூல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த லேண்ட்ஸ்கேப், அப்புறம் லூப் டூல்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இந்த எஃபெக்ட் இந்த இருக்குல்ல, ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு இந்த லூப் டூல்ஸ்னு இருக்குல்ல, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் ஆனு, இதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த டைமண்ட் வரக்கூடிய இந்த இதுவே இந்த ராக் ஜெனரேட் இது எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க. பட் இதில் ப்ரிஃபரன்ஸ் நான் போகிறேன். இதில் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்னு கொடுத்தா வச்சிங்களேன், இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் ஐவி ஜெனரேட்டர்னு ஒன்று இருக்கும். கர்வ் டூல்ஸ் ஐவி ஜென்னா அந்த செடி கொடி வளர்கிறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதை போய் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், எனக்கு இருக்குது. இது எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது, லேண்ட்ஸ்கேப்பாக கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதில் அதில் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் வந்து அவங்க தூக்கிட்டாங்க. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அவனே அதை வந்து கொடுத்துருக்கான். இந்த இதில் இந்த இதை ஒரு ப்ரௌசர் எடுக்கிறேன். ப்ரௌசரில் வந்துட்டு டென்ஷன் ஆர்ஜி இதில் போயிட்டு உங்களுக்கு இது எது தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா? அது எப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இது போன லூப் டூல்ஸ்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், லூப் டூல்ஸ். ஸோ இந்த லூப் டூல்ஸ்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த இதை நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இது வேணும்னா என்ன பண்ணணும்னா, இதான் பிளெண்டர் 4.2ல இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு கெட் திஸ் ஆட் ஆன் போகணும். இப்போ என்ன பண்ணால் இதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்கள் பிளெண்டரில் அப்படி போட்டால் வச்சிங்களேன், அது வந்து வந்துருமா. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குது.
ஏன்னா பழையது நல்லதாடா அது அதை ஏன்டா எடுக்கிறீங்க தான் எனக்கு புரியல. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கான். நான் என்னன்னு சொல்கிறேன் அதை. ஓகே, இப்போ லூப் டூல்ஸ் எடுத்துடலாம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பண்ணேன்னா இந்த அதே மாதிரி இந்த ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு சிஸ்டம் இருக்குது, இதில் போயிட்டு அலோ ஆன்லைன் ஆக்சஸ் இதை வந்து கொடுத்துக்கங்க. இது கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் போட முடியும். ஓகே, இதை நீங்கள் இதை கொடுக்கலன்னா வச்சிங்கன்னா இதை எடுத்துங்க போட முடியாது. அலோ ஆன்லைன் ஆக்சஸ் கேட்குது பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து அலோவ் பண்ணிக்கணும். ஸோ இதை அலோவ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது என்னென்னா இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வந்து இது வேணும்னு வச்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பு, ஸோ லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து அப்படியே கெட் ஆடான் கொடுத்து ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டேன், லேண்ட்ஸ்கேப் வந்துடுச்சு. லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு எல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஆப்ரேட்டர் ப்ரீசெட்டில் பார்த்தா எனக்கு இருக்குது. இது நான் எப்படி பண்ண சொல்கிறேன். ஆனால் பை டிஃபால்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட் எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி நான் வந்து லேண்ட்ஸ்கேப் வைக்கிறது? ஸோ அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் என்னென்னா இந்த இதில் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. நான் என்ன சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா அவனே ஒருத்தன் கீழே கொடுத்துருக்கான். நிறைய பேர் அதில் கமெண்டில் போட்டிருக்காங்க. The preset was best feature. Now in 4.2 I get all missing path message. அதாவது அந்த ப்ரீசெட் எதுவுமே வந்து அவங்க இல்லை 4.2 அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒருத்தன் இந்த சிஆல் ரிவ்யூவில் போனால் அதில் ஒருத்தன் கொடுத்துருந்தான். என்னென்னா 4.1 இருக்குல்ல, அதில் உள்ள அந்த பாத்துக்குள்ளே போய் நம்ம எடுத்து போடலான்னு போட்டிருக்கான். போட்டிருக்கான் பாருங்கள். இந்த பாத்து இருக்குல்ல, நம்ம பழைய 4.1 இன்ஸ்டால் ஆகிருக்குல்ல அந்த பாத்துக்குள்ளே போயிட்டு அது வந்து சியில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த பாத்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, அப்புறம் பிளெண்டரு, இது 4.1க்குள்ளே போயிட்டு 4.1 அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டு, அப்புறம் ஆடான்ஸு ஸ்கிரிப்டு ப்ரீசெட்ஸு, இது உள்ளே வந்துட்டு ஆடான் தானா, நான் தான் தப்பாக போயிட்டேன். ஆடான்ஸு, இது உள்ளே வந்து ப்ரீசெட்ஸு, இதில் ஆப்ரேட்டர், உங்களுக்கு மெஷ் வேணுமா, மெஷ்ஷில் உள்ள இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரீசெட். இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி உங்களுக்கு இதில் பிளெண்டர் 4.2 இருக்குல்ல, இதே பார்த்து பிளெண்டர் 4.2ல் இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கணும். ஓகே, நான் வேணால் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அந்த கமெண்ட்டை வேணால் பார்க்கலாம். வீடியோலேயே கூட அந்த மேலே அந்த கமெண்ட்டை போட்டு விட்றேன். அவனை பார்த்து நானே வந்து இந்த இது எடுத்தேன். ஒரு நிமிஷத்தை தலையை சுற்றிடுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு ப்ரீசெட்டையும் காணும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கான். ஆனால் அந்த சொல்யூஷன் நம்ம பண்ணாமலே அவனே கூட வச்சு பிளெண்டரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணான்னு நமக்கு தெரில. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அப்டேட்ஸ், நிறைய நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்கான். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்ஸ் ஃபுல்லாக காணா போயிட்டு, இது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு மேலே இது தவிர நிறைய இருக்குது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதும். உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா. நன்றி, பாய்.